ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பயங்கரமான செட்டப்பு, சிம்பிளான செட்டப்பு, ஒரு வெல்த் கிரியேஷனுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செட்டப்பு அப்படின்னே சொல்லலாம். இது ட்ரேடிங்காகவும் யூஸ் பண்ணலாம், வெல்த் ஜென்ரேஷனுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுற ஒரு செட்டப்பு தான் பார்ப்போம். ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸில் ஒரு முக்கியமான பேட்டர்ன் பண்ண பிறகு தான் அடுத்தடுத்த பேட்டர்ன் நம்ம கொண்டு வர போகிறோன்னு இந்த பேட்டர்ன் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் கப் பேட்டர்ன். வாங்க கப் பேட்டர்ன் டீட்டெயில்ஸு பார்க்கலாம், எப்படி ட்ரேடு பண்ணலாம் எல்லாத்தையுமே பார்க்கலாம். கப் பேட்டர்ன் கப்புனா என்ன எல்லாம் தெரியும், டீ குடிக்கிற கப் இருக்கு. இது மாதிரி ஒரு கப் பேட்டர்ன் இருக்கு. அது எப்படி இருக்கும்? கப்புனா இப்படிதான் இருக்கும். ப்ரைஸ் மேலே போயிருக்கு. சில காரணங்களால் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. கீழே கன்சால்டேட் ஆகிட்டு கம்பெனி நல்லா ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. பர்ஃபார்ம் பண்ணும் போது இங்கே அக்கமுலேஷன் ஜோன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி பிரேக் அவுட் கொடுக்குது. இந்த பிரேக் அவுட் கொடுக்குற இடம் தான் நெக்லைனு. ஸோ இதுதான் ஒரு கப் ஃபார்ம் பண்ணுது. கப் அண்ட் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்தால் ஹேண்டிலு, இல்லை கப் பேட்டர்னாகவும் பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஸோ இந்த கப் பேட்டர்ன் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம்? சிம்பிளான இது, ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். பட் எல்லாத்துக்குமே நம்ம மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் குட் கப். ஒரு நல்ல கப்புன்னா எப்படி இருக்கணும்? மினிமம் 5 இயர்ஸ் இருக்கணும். மினிமம் 5 இயர்ஸ் இருக்கணும் கப் பேட்டர்னுக்கு. லாங்கர் த கப், ஸ்ட்ராங்கர் த மூவ். பெரிய கப்பாக இருந்தால் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் அது மாதிரி பெரிய கப்பாக இருந்தால் அதனுடைய மூவ் பயங்கரமாக இருக்கும். இப்போ அவுட் பர்ஃபார்மிங் செக்டாரில் இருக்கிற கப்பு வந்தால் பெஸ்ட் கப்பாக இருக்கும். ஸோ அது எப்படின்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். நம்ம டாப் டவுன் அப்ரோச் பண்ணுறோம். அதில் நல்ல செக்டார் எதுன்னு செலக்ட் பண்ணுறோம். அப்படி நமக்கு இப்போ ஃபார்மா செக்டார்லேருந்து ஒரு கப் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் என்னன்ட்டு லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருந்தாச்சு, வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில். இப்போ அந்த ஸ்டாக் டீட்டெயில்ஸை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ரவுண்டட் கப், அதாவது யூ ஷேப்பில் இருக்கிற கப் பெட்டராக இருக்கும், எஸ்பெஷலி வி ஷேப்போட. ஏன்னா இது குயிக் ரெக்கவரியாக இருக்கும். இது நல்லா கன்சால்டேட் ஆகிட்டு பிரேக் அவுட் பண்ணணும். நல்லா ஸ்ட்ராங் பேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இது மேலே ஏறி பிரேக் பண்ணிச்சுன்னா இது நல்லாவே இதனுடைய மூவ் நிறைய இருக்கும், சஸ்டெயினும் ஆகும். கப் பேட்டர்ன் ட்ரேடிங் ரூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. 4% ஃப்ரம் த நெக்லைன். நம்ம நெக்லைன் பார்த்தோம்ல, இந்த பிரேக் அவுட் லெவல் ப்ரைஸுக்கு மேலே 4% தான் போன பிறகு நம்ம வாங்கினோம்னா கப்பு சஸ்டெயின் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கும். அதுலேயுமே ஃபெயிலியர் ஆகவும் சான்ஸ் இருக்கும். அப்போ எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும்? நம்ம எந்த ட்ரேட் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் வைக்கும் 2% பிலோ த நெக்லைன். நெக்லைனுக்கு இது எக்ஸாம்பிள் இது 4% வைங்க. இதுக்கு மேலே வைக்கிறீங்க, இங்கே 2% ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. ஸோ டோட்டலான உங்களுடைய ரிஸ்க் 6% இருக்கும். டோட்டல் ரிஸ்க் நமக்கு 6% இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும், எவ்வளோ ரிஸ்க் உங்களால் டாலரேட் பண்ண முடியும், அதெல்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்கணும். ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜிக்குமே நமக்கு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இல்லை. இதை 2 விதமாக இந்த கப் யூஸ் பண்ணலாம். வெல்த் கிரியேஷன், இன்கம் ஜென்ரேஷன். எப்படி? இப்போ நீங்கள் ஒரு 30 குவான்டிட்டி வாங்குறீங்க. இங்கே உங்களுக்கு மேலே போகுது, 10% ரிட்டர்ன் வந்துடுச்சு. நீங்கள் ஒரு 10 குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணுறீங்க, மீதி வச்சுருக்கீங்க. மறுபடியும் 20% மூவ் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு 10 குவான்டிட்டி செல் பண்ணுறீங்க. இன்னும் மேலே போகுது, 30% வருது. நீங்கள் அடுத்த 10% செல் பண்ணிடுங்க. இது இன்கம் ஜென்ரேஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி. வெல்த் கிரியேஷன்னா நமக்கு கப்புடைய டெப்த்து,
கப்புடைய டெப்த் எவ்வளவோ அவ்வளோ வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். நீங்கள் 10% மூவ் ஆன பிறகு நம்ம வந்து பை ப்ரைஸ் வைக்கலாம். நெக்ஸ்ட் 20% மூவ் ஆன பிறகு 10% வைக்கலாம். 30% மூவ் ஆன பிறகு 20%ல நம்ம வந்து அடுத்த வந்து இல்லைன்னா வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணலாம். இது வந்து பிளைண்டாக பண்ணாமல் கேண்டல்ஸ் வச்சு நம்ம வந்து வீக்லி கேண்டல்ஸில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகலாம். டெய்லியில் பண்ண முடியாது ஹெல்த் கிரியேஷனுக்கு. அட்லீஸ்ட் வந்து வீக்லி இல்லைனா வந்து மந்த்லி வந்து கப்பாட்டில் பெரிய பெரிய கேண்டல்ஸ் வரும். ஸோ வீக்லி வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வீக்லியில் வந்து அடுத்த ஸ்விங் லோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸாக இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுமாதிரி பண்ணிக்கிட்டே நம்ம வந்து வெல்த் கிரியேஷனுக்கான ஒரு பெரிய இதுவாகவும் பார்க்கலாம். சரி, இந்த கப் பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா? வெல்த் கிரியேஷனுக்கு வந்து டெப்த் ஆஃப் த கப். இப்போ பாருங்க, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதனுடைய பிரேக் அவுட் லெவல் பாருங்க 156. இது 156ல இருந்து 530 வரைக்கும் போயிருக்கு. 3 மடங்கு மேலே வந்து 3 மடங்கு கிட்ட போயாச்சு. இதுதான் வந்து சிம்பிளான கப் பேட்டர்ன். இங்க பாருங்க, இந்த கர்சர் எங்க இருக்குது? அழகான கப் பேட்டர்ன் வந்திருக்கு. பிரேக் அவுட்டு ஆர்இசி பிஎஃப்சி ரெண்டுமே வந்து பிரேக் அவுட் இருந்துச்சு. ரெண்டுமே வந்து 3 டைம்ஸ்க்கு மேலே மூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து மதர்சன் வந்து முன்னாடியே பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. சம்டைம்ஸ் இந்த கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்றாங்களா, இது வந்து ஹேண்டிலாகவும் வச்சிடலாம். இப்போ என்னன்னா கப் அண்ட் ஹேண்டில் இது மாதிரி ஃபார்ம் ஆனால் பிரேக் அவுட் லெவலில் வந்து ரீட்ரெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போனால் இதனுடைய இதுக்கப்புறம் பாருங்க ரீட்ரெஸ்ட் ஆகவே இல்லை. மதர்சன்னு இங்கேருந்து 88லேருந்து நமக்கு வந்து 144 நியர்லி டபுள் ஆச்சு. மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துது. இது வந்து மந்த்லி கேண்டல். மந்த்லி பாருங்க, கப் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் பெரிய கப்பு. அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருக்கு. மறுபடியும் 88 90லேருந்து மறுபடியும் இப்போ 170க்கு மேலே இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 10 ரூபீஸ்னா இதுவும் மறுபடியும் டபுள் ஆகும். சிம்பிளான பேட்டர்ன்ஸ், கப் பேட்டர்ன்ஸ். இங்கே பாருங்க, இந்த கப்பை பாருங்க, ஷனீடர் எலக்ட்ரிக்கல்ஸ், நல்ல ஒரு கப்பு. 240ல் பிரேக் அவுட் ஆகிருக்கு. 1400 வந்து ரீச் பண்ணியிருக்கு. இப்போ 1200ல இருக்கு. ஸோ எத்தனை டைம் வந்து மேலே போயிருக்குங்க? 5 டைம்ஸ். இது வந்து மந்த்லி கேண்டல்ஸ். இது எல்லாமே மந்த்லி கேண்டல்ஸ். இத்தனை மந்த்துக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுனா ஒரு மாதத்துலேயே ஆகலை. இது வந்து மந்த்லி கேண்டல் பாருங்க, எல்லாமே மந்த்லி கேண்டல் தான். நம்ம எடுக்கிறதுலாம் கப்பு மினிமம் 5 இயர்ஸ் கப். அப்போ வந்து மந்த்லி. நெக்ஸ்ட் வந்து வேதந்தாவும் நல்ல கப். இதுலேயும் ட்ரேட் பண்ணி இருந்தோம் நம்ம. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ரீட்ரெஸ்ட் ஆகிட்டு வருது கப்பு. மறுபடியும் வந்து நம்ம இந்த லெவலில் டச் பண்ணிட்டு போகுதான்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக வந்து ஸ்ப்ளிட் நடந்ததுனால 185 187ல் வந்துருக்கு இந்த கப்பு. அதுக்கு முன்னாடி வேறு ப்ரைஸில் இருந்தது. பட் எனிவே வந்து கப்பு வந்து சேம் லெவலில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் திருவாங்கூர் லிமிடெட். இது பாருங்கள், இதெல்லாம் தான் பெரிய நமக்கு வந்து எந்த கப்பு எப்படி போகுதுன்னு சொல்ல. 67 பிரேக் அவுட் லெவல்லேருந்து 1000 ரூபீஸ் போயிருக்கு. 10 டைம்ஸ்க்கு மேலே போயிருக்கு. நியர்லி 15 டைம்ஸ் கிட்ட வந்து போயிருக்கு. பெரிய கப்பு. இதுதான் வெல்த் கிரியேஷன். வீனஸ் ரெமடிஸ், இதையும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். மறுபடியும் வந்து கப்பு இன்னுமே வந்து போயிட்டே தான் இருக்குது. இந்த கப்பில் வந்து இந்த பெரிய இந்த ஷார்ப் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இந்த ரவுண்டிங் பாட்டமே வருது. ஸோ மேலே போயிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், 620லேருந்து 1700 800 நியர்லி ட்ரிபிள் ஆயிடுச்சு ப்ரைஸ். சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், இதுவும் வந்து நல்ல கப்பு, நல்ல பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. மறுபடியும் ரீட்ரெஸ்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். ரீட்ரெஸ்மெண்ட் கொடுத்து இங்கேருந்து மறுபடியும் ஒரு பெரிய மூவ்.
இங்கே ஆல்ரெடி டபுள் ஆச்சு, மறுபடியும் இங்கே டபுள் ஆகிட்டு மறுபடியும் இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு, கப் அண்ட் ஹேண்டிலாக ஃபார்ம் ஆகிடுச்சு, மேலே போயிட்டே இருக்கு. டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் இங்கே பாருங்கள் 190 189 இங்கே வந்து 1700 750 கிட்ட போயாச்சு. எவ்வளோ மடங்கு ரிட்டர்ன் நீங்களே பாருங்கள். மெகா ஸ்டீல் இது வந்து பிரேக் அவுட் கொடுத்து சஸ்டெயின் ஆகி போயிட்டே இருக்குது. 500லேருந்து 1100 இதெல்லாமே வந்து நம்ம வீக்லி மார்க்கெட் அப்டேட் கொடுத்துருந்த ஸ்டாக்ஸ். ரிலையன்ஸ் இங்கே பாருங்கள், இது வந்து 2017 பிரேக் அவுட் கொடுத்தது. 371லேருந்து 1359. ஆனால் இந்த ப்ரைஸ் வந்து அப்போவே ரீச் ஆயிடுச்சு 1100. இதுதான் நமக்குடைய டார்கெட் வந்து இருக்குங்க. உஷா மார்டின் 153லேருந்து 493, நியர்லி 500. ட்ரிபிள் டிவிஎஸ் மோட்டார் இது வந்து பாருங்க, இது வந்து சின்ன கப்பு தான், இது வந்து 5 இயர்ஸ் கப்பு தான் கரெக்டா. ஸ்டில் இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. 794 800 ரூபீஸ். 800 ரூபீஸ் வந்து இன்னைக்கு வந்து 4400 300க்கு மேலே போயிடுச்சு. 4400 கிட்ட இருக்கு. ஸோ வந்து இந்தியன் பேங்க் வந்து இது ஷார்ப்பான வி ஷேப் கப்பு தான், பட் வந்து மேலே போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் ரீட்ரெஸ்மெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. லாங்கராக இருந்தால் டியூரேஷன் வந்து கப்பு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் நேஷ்னல் அலுமினியம் கப் பேட்டர்ன் வந்து மேலே போயாச்சு. இங்கே 140லேருந்து 240 ஒரு 100 ரூபீஸ் கொடுத்தது. ரீட்ரெஸ்மெண்ட் கொடுத்த பிறகு பாருங்கள் 450 சம்திங் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ட்ரிபிள். சன் ஃபார்மா கப் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஆனால் மூவ் கொடுத்துருக்கு. 1200லேருந்து 1800 ஒரு 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கீழே கன்சால்டேட் ஆகிட்டு இப்போ தான் மேலே பிரேக் பண்ணாமல் இருக்குது. பிரேக் பண்ணால் இன்னும் மேலே போகும். சரி, நம்ம வந்து சக்ஸஸான கப்பு தான் பார்த்தோம். நம்ம ஏன் வந்து 2% எல்லாமே வந்து மேலே போகுமா? இல்லை, ஃபெயிலர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த அவந்தி ஃபீட்ஸு 98லேருந்து 1600 ஆல்மோஸ்ட் 80-90% நியர் டபுளாக ஆச்சு. வாங்கிட்ட பிறகு நம்ம ஏன் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா இதுவும் ஒரு ரீசன். மேலே நம்ம ப்ராஃபிட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது ஃபெயிலியர் ஆகி கப்பு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் லெவலுக்கு கீழே வந்தால் கப் ஃபெயிலியர். இங்கே பாருங்கள், என்எல்சி பிரேக் அவுட் கொடுத்துச்சு, எல்லாம் ஓகே, நல்லா ரவுண்ட் பாட்டம். ஃபஸ்ட்டு இங்கே ட்ரை பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துச்சு, மறுபடியும் வந்து பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸில் கீழே வருது. இது வந்து இங்கே மேலேயே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா வந்து இதுவும் ஃபெயிலியர் ஆகும். டாடா மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்து முன்னாடி ட்ரேட் பண்ணது. இங்கே பாருங்கள், 357லேருந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆச்சு. டபுள் ஆன பிறகு வந்து நமக்கு வந்து கப்பு வந்து ஃபெயிலியர் ஆகி கீழே வந்தாச்சு. மறுபடியும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, சஸ்டெயின் ஆகலை. அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணுறதுக்கு இதுதான் ரீசன். லூப்பின் வந்து இது இங்கே ஒரு முறை பிரேக் அவுட் கொடுத்துச்சு, இங்கேயும் ட்ரேட் எடுத்தாச்சு, ஆனாலும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து இந்த லெவலை கிராஸ் பண்ண பிறகு வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் போட்டிருப்பேன். இந்த லெவலில் இது வந்து மந்த்லி கேண்டல்னால இப்படி இருக்குது. கிராஸ் பண்ண பிறகு மறுபடியும் ட்ரேட் எடுத்தாச்சு, மறுபடியும் வந்து கப் பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இதுதான் முக்கியம். ஏன் நம்ம ஸ்டாப் லாஸ் லூப்பின் வந்து நல்ல ரவுண்ட் பாட்டம் கப்பு தான். வால்யூம்ஸுங்களா அக்கமுலேஷன் நல்லா இருக்கு, இருந்தாலும் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸ்ரீராமா மல்டிடெக் இங்கேயும் பாருங்க போயிட்டு மறுபடியும் ஃபெயிலியர் ஆயிருக்கு. வால்யூம்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. சம்டைம்ஸ் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் நல்லா இல்லை, செக்டார் வந்து சரியில்லை அப்படின்னுமா அந்த கப்பு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஜெயபிரகாஷ் பவர்ஸ் வால்யூம்ஸ் நல்லா இருக்கு அக்குமுலேஷனில். இந்த கப்பு வந்து இனி தான் பிரேக் அவுட் கொடுக்கணும், வெயிட் பண்ணலாம். இதை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். பவர் செக்டார் எப்போ நல்லா இருக்கு. கியூபெக்ஸ் டியூபிங்ஸ் இது வந்து மேலே போயிட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கு. ப்ராப்பரான பிரேக் அவுட். சுஸ்லான் இப்போ கப்புக்குள்ள கப் இங்கே பாருங்கள், இது ஒரு கப் பேட்டர்ன். இது பிரேக் அவுட் கொடுத்தாச்சு, நியர்லி டபுள் ஆயிடுச்சு. 34 வந்து 80 ரூபீஸ்க்கு போயாச்சு, டபுளுக்கு மேலேயே போயாச்சு. மறுபடியும் ரிட்ரெஸ்மெண்ட் வருது. மறுபடியும் இந்த கப்பு பிரேக் ஆனால் அடுத்து இந்த கப்பு பிரேக் ஆனால் ஃபுல் பெரிய கப்பு பெரிய டார்கெட் கிடைக்கும்.
அடுத்து கனரா பேங்க். இந்த ஒரு முறை ட்ரை பண்ணியாச்சு, ஆனால் வந்து கப் பிரேக் அவுட் ஆகலை. நிறைய முறை நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், கனரா பேங்க் வந்து கப் பேட்டர்னில் இருக்குது, பிரேக் அவுட் ஆகும் வெயிட் பண்ணுங்கன்னு. வெயிட் பண்ணால் ஆகவே இல்லை, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மறுபடியும் எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ நம்ம வந்து இதெல்லாம் ட்ரேட் பண்ணலாம். ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ பெரிய கப் பேட்டர்ன், பயங்கரமான ஒரு வெல்த் கிரியேஷனுக்கான ஒரு ஸ்டாக்காக இருக்கும். ப்ரைம் செக்யூரிட்டிஸ் இங்கே ட்ரை பண்ணியாச்சு, இங்கே மூணாவது மறுபடியும் இங்கே இருக்குது. மார்ஃபன் லேப் நம்ம ஃபார்மா செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ வந்து இங்கேயே ஒரு கப் இருக்குது. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 100க்கு மேலே போனால், அடுத்து 136க்கு மேலே போனால் ஒரு கப்பு பிரேக் ஆகும். அதுவே நியர்லி டபுள் ஆகும், 220 கிட்ட இருக்கும். 80-90% டார்கெட் வந்து இங்கேயே இருக்குது இந்த ஒரு கப்புக்கு. இதையும் பிரேக் பண்ணால் நமக்கு பெரிய டார்கெட் இருக்கும். ஸோ இதையும் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுங்க. இன்ஷிஃப்ட் லேபார்டரிஸ் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் கப் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு. பிரேக் அவுட் ஆகி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது மந்த்லி கேண்டல், மந்த்லி சார்ட்டு இங்கே பாருங்க, ரவுண்ட் பாட்டம், பர்ஃபெக்டான கப்பு, வால்யூம்ஸ் இருக்கா, கப் பேட்டர்ன் வந்து வால்யூம்ஸும் பாருங்க, வால்யூம்ஸ் அக்கமுலேஷன் வால்யூம் வந்து நல்லா இருக்கு. பிரேக் அவுட் டைம்லேயும் வந்து வால்யூம்ஸ் நல்லாவே இருக்கு. ஸோ இது நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் பார்க்கலாம். வீக்லி சார்ட்லேயும் நிறைய வால்யூம்ஸ் இருக்குது, பிரேக் அவுட் இருக்குது. டெய்லி சார்ட் இது வந்து இன்னைக்கான சார்ட்டை தான் எடுத்திருக்கு. இப்போ நம்ம வந்து கப் வந்து பிரேக் பண்ணி நமக்கு 4% ஃபில்டருக்கு முன்னாடியே வந்து இது சம்டைம்ஸ் வந்து 20% அப் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாக் எப்படி வாங்குறது? பெரிய கேப் இருக்கு, மேபி இந்த கேப்பு கிட்ட வந்தா சப்போர்ட்ல. இது வந்து பிரேக்அவே கேப். பிரேக்அவே கேப் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான வால்யூம்ஸோட பிரேக் பண்ணுது அப்படின்னா மறுபடியும் அதை வந்து ஃபில் பண்ணுறது கஷ்டம். மேபி இந்த லெவலுக்கு வரலாம், இல்லை வந்து அடுத்தது ரன்அவே கேப் இந்த லெவலில் டச் பண்ணியிருக்கு ஒரு முறை. ஸோ இந்த ரன்அவே கேப்பை டச் பண்ணும்போது ஒரு கொஞ்சமான குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். ஸோ டெஸ்டிங் த வாட்டர் இந்த இடத்துல வாங்கியாச்சு. பார்த்தா அது வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு, போயிட்டுருக்கு. ஸோ எப்போ நமக்கு வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வருது, அடுத்து வந்து ஆர்எஸ்ஐ எப்போ வந்து 60 டச் பண்ணி மேலே போகுது அந்த இடத்துல நம்ம அந்த ப்ரைஸில் வாங்கலாம். என்ட்ரிக்கான டார்கெட்டும் என்ட்ரிக்கான பாயிண்ட் கிடைக்கும், ஸ்டாப் லாஸ் தெரியும் நமக்கு வந்து. அதுக்கப்புறம் இதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ இது மாதிரியும் சில டைம் வந்து பிரேக் அவுட் கொடுக்கும். பிரேக்அவே கேப் 20% அப்பில் போய் நம்மளால் வாங்க முடியாது. அப்போ வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வாங்கலாம். வேறு ஏதாவது ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் அப்போ வாங்கலாம். இதான் வந்து கப் பேட்டர்ன். சிம்பிளான பேட்டர்ன், ஈஸியான பேட்டர்ன், வெல்த் கிரியேஷன். உங்களுக்கு முன்னால் வந்து சம் மந்த் ஹோல்ட் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் வேணும். வெல்த் கிரியேஷனுக்கு, ட்ரேடிங்க்கும் வந்து அடுத்தடுத்து ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிக்கிட்டு போகலாம். ஸோ சிம்பிளான பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ட்ரேடிங் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்பரான செட்டப்பு நமக்கு வந்து எவ்வளோ என்ட்ரி எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும். நமக்கு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம். 4% அபோவ் என்ட்ரி, 2% பிலோவில் வந்து ஸ்டாப் லாஸ். நெக் லைன் ப்ரைஸ்லேருந்து பிரேக் அவுட் ப்ரைஸ்லேருந்து 4% அப்பில் போனால் பை பண்ணணும். அதுக்கு கீழே 2% கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், ஹிட் ஆகிடும். ஸோ இதுதான் கப் பேட்டர்ன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.